வணக்கம். ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய. மாயாஜால் கிருஷ்ணன் சேனல் சார்பாக நிறைய வரவேற்கிறேன். நான் உங்கள் பத்திரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன். அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் ஐ க்ளீம் சம்பம் பத்திரகாளி நமக. இன்றைக்கு பொங்கல் திருநாள், உழவர் திருநாள். சரிங்களா? சூரிய பகவானுக்கு தமிழர்கள் நன்றி செலுத்தும் ஒரு நல்ல திருநாள். இன்றைக்கு நான் பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 முக்கியமான கோயில் போயிட்டு வந்தேன். எனக்கு நான் வைத்தீஸ்வரன் கோயிலில் பக்கத்தில் சரபேஸ்வரர் கோயில் முதல்ல போனது திருவிடைமருதல் மகாலிங்கேஸ்வரர். அது அனைத்து தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோயில். அந்த மகாலிங்கேஸ்வரர் அந்த சாமி பேர். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். மிக அற்புதமாக இருந்துச்சு. அடுத்த கட்டமாக அங்கேருந்து கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர்லேயே சரபேஸ்வரர் கோயில் திருவிடைமடைக்கு அடுத்ததாக ஒரு ஸ்டாப்பிங் மயிலாடுதுறையிலேருந்து. ரெண்டுமே பார்த்திங்கன்னா கும்பகோணத்துலேருந்து 9 கிலோமீட்டர். அதில் தான் அந்த தூர டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. சரபேஸ்வரர் கோவில் பார்த்திங்கன்னா நரசிம்மர் இரண்யனை அழிச்சிட்டு அதுக்கு அடுத்த கட்டமாக அவர் ரொம்ப கோபம் அடங்காமல் எல்லோரையும் தாக்க ஆரம்பித்தோன்னா எல்லாம் சிவனை வென்றாங்க. சர்வேஸ்வரராக அவதாரம் எடுக்கிறாரு சிவபெருமான். பார்வதி தேவி சிவபெருமானுக்கு துணையாக சர்வேஸ்வரர் கூட போய் மோத போகிறாரு. அதனால் நம்ம கணவருக்கு பாதுகாப்பாக நம்மளும் போகலாம் அப்படின்ட்டு பிரத்யங்கரா தேவியை அவதாரம் எடுத்து சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சிங்கமுகம், 2 ரெக்கை, 2 கைகள், அந்த மாதிரி ஒரு ரெக்கையோட ஒரு பயங்கரமான உருவம் எடுத்து போய் சரபேஸ்வரர் மேலே பாஞ்சு பிடிச்சிக்கிறார். பிரத்யங்கரா தேவி பிடிச்சி ஒரு வாயை திறக்கிறார். பிரத்யங்கரா தேவி அவங்களுக்குள்ள நரசிம்மர் உள்ளே போய் ஒரு அசுரனுடைய குடலை பிடிங்கி போட்டு ரத்தத்தை குடித்ததுனால அசுர குணம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லப்படுறான வரலாறு சொல்லுது. அதனால தான் அவர் எல்லாரையும் காக்கும் கடவுளாகிய பெருமாள் எல்லாரையும் தாக்கினதாக சொல்கிறாங்க. அந்த அசுர ரத்தத்தை வெளியில் எடுத்து பிரத்யங்கரா தேவி வீசி எறிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சிவபெருமான் அவரை விட்டோன்னா அவர் தம்முடைய பழைய இயல்பு நிலைக்கு வந்துட்டார் மகாவிஷ்ணு பகவான். அதுக்கப்புறம் அவர் வணங்கிட்டு மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்து தன்னுடைய வைகுண்டத்திற்கு போயிடுறார். அந்த அவதாரம் எடுத்த சிவபெருமான் ஒரு சர்வேஸ்வரராக அவதாரம் எடுத்த இடம்தான் அந்த திருபுவனம் சர்வேஸ்வரர் கோவில். அது ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில். 2 கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த கோயிலுக்கு பக்கத்தில் உள்ளவங்களாம் போக முடியாது. அப்படிங்கிறதுனால சர்வேஸ்வரரை நினச்சி வணங்கலாம். நீங்கள் நினச்சாதான மனசுக்கு ஓம் சர்வேஸ்வரர் நமக அப்படின்னு நினச்சிக்கலாம். எந்த பரிகாரத்தாலையும் தீர்வு காண முடியாத பிரச்சனைக்கு சர்வேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த துன்பம் விலகும் அப்படி சொல்லுவாங்க. நானே ரொம்ப வருஷங்க இப்போ தான் முதல் தடவை போயிட்டு வரேன். சரிங்களா? சரி, இன்றைக்கு சூரிய பகவானுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறனால காலையில் எழுந்து சூரிய பகவானுக்கு அர்க்கியம் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி ஒரு டெய்லியுமே சில பேர் செய்வாங்க. நீங்கள் நாளைக்கு காலையில் எழுந்து சூரிய பகவானுக்கு சூடம் பத்தியும் காமிச்சிட்டு ஒரு வெத்தலையில் ஒரு வாழைப்பழம் வச்சுருங்க. காலையில் எழுந்து சூரிய உதயமானதுக்கப்புறமா நீங்கள் சூடத்தை காமிச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதை 2 ஸ்பூனு கீழே அப்படியே விடுங்க. வாழைப்பழமும் ஒரே வெத்தலை பாக்கில் வாழைப்பழம் வச்சு அந்த சூரிய பகவானுக்கு அதை நெய்வேத்தியம் அப்படியே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு சூடத்தை கொளுத்தி சூரிய பகவானை காட்டி கும்பிடுங்க. சூரிய பகவானுடைய அருள் உங்களுக்கு இந்த நல்ல நாளில் வணங்கும் பொழுது உங்களுக்கு முழு அளவில் கிடைக்கும். நம்ம எல்லாருமே அவருக்கு கீழே தான் அந்த பூமியில் வாழ்கிறோம். அவருடைய தயவால் தான் வாழ்கிறோம். சரிங்களா? அதனால் சூரிய பகவானை வணங்கி வாருங்கள். ஓகே, நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நான் உங்கள் பத்திரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் ஐ க்ளீம் சம்பம் பத்திரகாளியே நமக. பை.